இந்த மாதிரியான ஒரு சூழலில் வந்து பொதுவாக கச்சா எண்ணெயுடைய விலை இறங்கும்போது தங்கத்தினுடைய விலையும் பொதுவாக இறங்குவது வழக்கம். பட் அது எப்போது நடந்திருக்குன்னு சொல்ல முடியாது. அதுக்கு விதிவிலக்குகள் இருக்குது. இப்போவும் அதே மாதிரி தங்கத்தினுடைய விலை கொஞ்சம் ஒரு புதிய உச்சத்தை தொட்ட பிறகு குறைய ஆரம்பிச்சிருக்கு. 2-3% குறைஞ்சிருக்கு கடந்த ஒரு நாட்களில். வெள்ளியினுடைய விலை எதிர்பார்த்ததுக்கு மாறாக மிகப்பெரிய ஒரு கணிசமான வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறதுன்னு சொல்லலாம். $34 கிட்ட இருந்தது, இப்போ $29க்கு வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15% வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது வெள்ளி சர்வதேச சந்தையில். உள்ளூர் சந்தையிலும் அதனுடைய தாக்கத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஸோ இது வந்து வரக்கூடிய நாட்களிலும் இது வந்து தொடர்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏற்றம்ங்கிறது 4-5% அதிகபட்சம் இருக்கலாம் இந்த ஆண்டு முழுவதும். பட் பெரும்பாலும் பக்கவாட்டு நகர்தலை நோக்கித்தான் தங்கம் வெள்ளியினுடைய விலை இருக்கும் நான் நினைக்கிறேன். அவ்வப்போது இறக்கமும் இல்லாமல் இருக்காது. பட் பெரும்பாலும் பக்கவாட்டு நகர்தல் தான். தங்கத்திற்கான ஆண்டு 2024-25 அந்த உச்சம் முடிஞ்சிருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். இனி வந்து வரக்கூடிய ஆண்டு வந்து தங்கத்தில் முதலீடு செய்திருப்பவர்கள் ஒரு பகுதியை லாபத்தை பதிவு செய்து குறைந்த விலையில் இன்று பங்குகள் இறங்கியிருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் நல்ல ப்ரொமோட்டர்ஸு, நல்ல எதிர்காலம் உள்ள நிறுவனங்களில் குறைந்த விலை கிடைக்கிறதுனால அதில் வந்து தங்களுடைய முதலீட்டினுடைய கவனத்தை திருப்புவதற்கான ஒரு காலகட்டமாகத்தான் 2025-26 நான் பார்க்குறேன்.